விஜய் வராரு, ஒரு மாற்று அரசியல், ஒரு இளைஞர் வருகிறார், நல்ல விஷயம். நம்மெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா வெறுமனே திமுக அதிமுக மட்டும் 2 கட்சிகளும் கடிவாளம் போடக்கூடிய ஜனநாயகத்துல ஒரு மாற்று இருந்தால்தான் ஏதாவது ஒரு நல்லதாவது மக்களுக்கு கூடுதலாக நடக்கும்ன்றது. அப்போ விஜய் வரும்போது எல்லோரும் அவருடைய அரசியலை பார்க்கிறோம், எப்படி பண்ணுவாருன்னு. ஆனா வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய நிர்வாகி, மன்ற நிர்வாகியை பொதுச் செயலாளர் போட்டதும் அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா அவர் பொதுச் செயலாளராக செயல்படுறாரான்னு பார்த்தா அதுல பிரச்சனை இருக்குது. இவர் ஏன் வரமாட்டேங்கிறாருன்னா அவர் படம் நடிக்கிறாரு அப்படின்றாங்க, அவர் எம்ஜிஆர் போலன்றாங்க. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, எம்ஜிஆர் 72 நீக்கப்பட்ட பொழுது இதயவீணை படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு அவர் 8-10 படம் நடிச்சிட்டாரு, 2 படம் டைரக்ஷன் பண்ணாரு, தயாரிச்சாரு. அவர் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு அந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல, விடிய விடிய கூட்டம் நடக்கும். வாகனங்கள் ஸ்டுடி பேக்கர் வண்டி தான் வச்சிருந்தாரு, அந்த வாகனத்துல போவார். இந்த மாதிரி கேரவன்னு உள்ளக்கே பாத்ரூம் வசதி எதுவும் கிடையாது. ஆனா எம்ஜிஆர் யாரு, மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவரு போனா கூடும், முகத்தை காட்டினா போதும்னு அண்ணா சொன்ன எம்ஜிஆர் அவர் அதெல்லாம் பார்க்கலையே. அவர் சுத்தினாரு, பத்திரிகையாளர்களை பார்த்தாரு, எல்லாரையும் மீட் பண்ணாரு, டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தாரு. இவருக்கு என்ன தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? வளர்ந்து மிகவும் அதாவது எம்ஜிஆர்னா, எம்ஜிஆரை பத்தி எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவரு அவர் கூட பயணிச்சவர் தான் ரொம்ப நீண்ட நாள். 3 பேர். ஒண்ணு இவர் உங்களுக்கும் தெரிஞ்ச நண்பர் தான், அவரு நம்ம ஊருக்காரர் தான், மதுரை பக்கத்துல உள்ள ஊரு. அவரு ரொம்ப என்கிட்ட சொல்லியிருக்காரு, எம்ஜிஆரை பத்தி சொல்லியிருக்காரு, தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள உறவை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு நக்கீரன் புத்தகத்துல கூட அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு அவர் எம்ஜிஆரை பத்தி. 2வது எம்ஜிஆரை கூட நான் முதல் பார்த்தது 1957லயே எம்ஜிஆர் பாக்குறேன். கொடைக்கானல் ஷூட்டிங் போயிட்டு வரும். நான் சின்ன வயசு, நான் 8 வயசு இல்ல 10 வயசு இருக்கும். கொடைக்கானல்ல ஷூட்டிங் போயிட்டு வரும்போது எம்ஜிஆர் வர, நாங்கெல்லாம் அந்த காலத்துல கறிக்கட்டை வச்சுக்கிட்டு சோத்துகள்ல பூரா அப்படி இப்படியே வரைவோம். வரைஞ்ச அந்த கர்லிங் ஹேர் போட்டு இதெல்லாம் போட்டு அந்த அரும்பு மீசை எல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் வரைவோம். அப்படி வரைஞ்சிட்டு இது போகும்போது நாங்க பசங்களா சேர்ந்து, காலையில ஷூட்டிங் போயிருக்கிறது, தவுள் வந்துருச்சு, நம்ம எப்படியாவது நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்துடணும் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களை கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு கொடைக்கானல் அடிவாரத்துல, கம்பெனின்னு ஒண்ணு. அதை தாண்டி வந்தா காட்டு ரோடு, அதுக்கப்புறம் லெப்ட்ல திரும்பினா தான் சென்னை ரோடு. கொடை ரோட்ல அங்க இருந்து ட்ரெயின்ல போவாங்க, இல்லைன்னா மதுரை ஃபிளைட்ல போவாங்க. மதுரை அப்ப எல்லாம் ஃப்ரீ ஃபிளைட் கிடையாது, அதனால ட்ரெயின்ல தான் கொடை ரோடு அங்க இருந்து ட்ரெயின்ல தான் போகும். அதனால நாங்க என்ன பண்ணோம், அங்க எப்பயுமே மாப்பிள்ள இப்ப மாதிரி இல்லை மாப்பிள்ள, 24 மணி நேரம் இப்ப சர்வீஸ் இருக்கு கொடைக்கானலுக்கு. அந்த காலத்துல என்னன்னா 5 மணிக்கு மேல கீழே இருந்து வண்டியை போகாது. அதாவது அடிவாரத்துல இருந்து 5 மணிக்கு மேல எந்த வண்டி மேல போகாது. அதே மாதிரி அங்க இருக்க இறங்குற வண்டி எல்லாமே அங்க 5 மணிக்கு எல்லாம் இறங்கிடுவாங்க, இருட்டுறதுக்கு முன்னாடி இறங்கிடுவாங்க. அதுதான் அந்த மெத்தட். அப்படி வரும்போது நாங்க எதிர்பார்த்தோம், சரி மணி 5 ஆச்சு, அங்க இருந்து வர்றதுக்கு 1 மணி நேரம் 6 மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், கல்லுகளை வச்சுட்டு எங்களால் கல்லுகளை தடை போட்டுட்டோம். தடை போட்டுட்டு ஏதாவது அவர் வண்டியா வருதான்னு பார்ப்போம். அவர் வண்டி வரலன்னு சொன்னாக்கா தடையை கொஞ்சம் எடுத்துப்போம், ஒவ்வொருத்தரும் நிற்போம் அந்த கல்லுகிட்ட, வண்டி போயிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தடையை நிப்பாட்டினா வண்டி வந்துருச்சு. வண்டி வந்த உடனே இறங்கினார், எம்ஜிஆர் இறங்கிட்டாரு. அப்ப எம்ஜிஆர் எப்படின்னா இந்த கல்லி சிப்பா போட்டு கையை ஏத்தி விட்டுருந்தாரு. ஏத்தி விட்டு இந்த துண்டுல கருப்பு துண்டு, அந்த துண்டு அப்படி இந்த நம்ம ஊரு சண்டீரை வச்சுக்கோம்ல, நம்ம ஊரு மதுரை சண்டீரை வச்சுக்குவாங்க இல்லை, அது மாதிரிதான் வச்சுட்டு இருந்தாரு. வச்சுட்டு இருந்த உடனே அப்படி என்ன அப்படி அலாக்கா தூக்குனாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிதான் கேட்டாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, கல்லெல்லாம் தூக்கி வச்சு வண்டியை மறிக்கிறீங்க, உங்களை பாக்குறதுக்கு தான், உங்க மேல ஆசைப்பட்டு தான் நாங்க இவ்வளவு பேரும் இந்த உட்காந்து ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னு. என்னடா செய்யணும், எங்க ஊர்ல வரணும், எங்க ஜனங்களை பூரா நான் கூட்டிட்டு வந்துடும் சொல்லிட்டு வந்துட்டோம், நீங்க தான் பேசணும் அப்படின்னு. ஒண்ணுமே சொல்லல, அப்படியே என்ன அப்படி கை வச்சு அப்படி தூக்கி அப்படி எப்படி இறுக்கிட்டு ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும் எங்க முத்தாலம்மன் கோயிலுக்கு வாசலுக்கு வந்துட்டாரு. அங்க அதுக்குள்ள எம்ஜிஆர் வந்துட்டாரு, எல்லாம் பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டானோன்னா ஊரே திரண்டு வந்துருச்சு எம்ஜிஆரை பார்க்க. மைக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா அங்க நின்றாரு. நின்று வந்துட்டு, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா உழைங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, பிள்ளைகள் எல்லாம் நல்ல கல்வி கற்க வைங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சதுலாம் அப்ப பேசினார். அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த அப்போ திமுக கூட வரல, இல்ல இல்ல அவன் அப்படின்னு பேசினாரு. பேசிட்டு
அதுக்கப்புறம் என்று கேட்கிறாரு, என்ன அங்கே எஜமான் போலாம் போலான்னு அப்படின்னு வண்டி கார் வந்துருச்சு. அப்புறம் கார்ல ஏற்றிட்டு போனாங்க. அப்படி இருந்த எம்ஜிஆர் 72ல அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது மதுரையில முத நான் தான் தாமரை கொடி ஏத்துறேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நான் எம்ஜிஆர் தாமரை கொடி பாஜக கொடி நினைச்சு போறான். அவங்க இடக்கையும் லூசு போயிடுவோம். அந்த தாமரை கொடியை முத நான் தான் மதுரையில ரயில்வே ஸ்டேஷன்ல ஏத்துறேன். கலைஞர் ஆட்சி நடக்குது. என்ன பண்ணிட்டானுங்க போலீஸ் உடனே நைட்டா கொடி ஏத்தின கம்பத்தை தூக்கிட்டாங்க. போலீஸ் வீட்டுல வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. 15 நாள் ரிமாண்ட். இது தெளிஞ்சு போச்சு தலைவருக்கு. ரிமாண்ட்ல இருக்கேன்னு உடனே ஆள் அனுப்பிச்சு விட்டு அங்கிருந்தே ஆள் அனுப்பிச்சு விட்டு உடனடியா பெயில் எடுக்க முடியுமான்னு பார்த்து பெயில் எடுத்து கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் கூட்டு வந்து தோட்டத்துக்கு வந்துட்டேன். ஸோ தோட்டத்துல வந்து ஒரு மாசம் இருந்தேன். அதுக்கப்புறம் தோட்டத்துல ஒரு மாசம் தோட்டத்துல ஒரு மாசம் இருக்கும்போது அப்பதான் அங்கதானே சாப்பாடு எல்லாமே ஜானகமா எல்லாம் வந்து குடும்பத்துல நான் ஒரு பிள்ளையா தான் இருந்தேன். அப்பதான் நான் எம்ஜிஆர்ட்ட அதை சொல்றேன், இந்த மாதிரி உங்களை 57ல அது ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த மாதிரி பண்ணேன், அனுப்படுவா நீ அப்படின்னு முதல்ல தட்டி கொடுத்தாரு. அதெல்லாம் நினைச்சு அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப எம்ஜிஆர் 72ல கட்சி ஆரம்பிச்சார்ல, அவர் ஒரு பெரிய நடிகர். அவர் வந்தா கூட்டம் எப்படி, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மதுரையில இருந்து திண்டுக்கலுக்கு போறப்போ அது எவ்வளவு நேரம் ட்ரெயின் போகும்? 3/4 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் தான். 12 மணி நேரம் போச்சா? 12 மணி நேரம். எம்ஜிஆர் கூட பயணிகளுக்கு தொல்லை கொடுக்குறேன், நான் இறங்கி கார்ல போயிருந்தப்போ ரயில்வே அதிகாரி, ஐயா தண்டவாளத்தை பேத்துருவாங்க, நீங்க ட்ரெயின்லயே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்படிப்பட்ட ஜனங்கள் கூடுகிற அந்த காலத்துல எதுவும் கிடையாது. நடிகரை பார்க்கணும்னா இப்படிதான் வர முடியும், நேரில் வந்தாதான் முடியும். இன்னைக்கு மாதிரி ட்விட்டர்ல எடுத்து ஒரு இது போட்டு இல்ல இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதை வீடியோவில் பார்க்குற ஏற்பாடுலாம் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்திலே எம்ஜிஆர் 8-10 படங்கள் ஜனங்களை பார்க்கறது எல்லாம் பண்ணுறாருன்னா, இன்னைக்கு எம்ஜிஆராக அவர்கள் ரசிகர்களால் சொல்லப்படுகிற எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு உங்களுடைய கம்பேரிசன் என்ன? எம்ஜிஆருக்கும் இவருக்கும் உங்களோட கம்பேரிசன்? அதாவது எம்ஜிஆர் வந்து தன்னுடைய உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவாரு, உணவுகள்ல இது பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அதே சமயத்துல வந்து பொதுமக்களை மதிக்கிற தன்மை இருக்கும். பொதுமக்களை வந்து மிருகமா நினைக்கல, மனிதர்களா நினைச்ச, சக மனிதர்களா நினைச்சாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம என்கிட்ட இவரு சொன்ன மாதிரி அவரு சாப்பாட்டுக்கு வழி இருக்காதான். இவரு நம்ம தேவரையா அவர் வீட்டுல 2 பாக்கெட்லயும் அரிசியை போட்டு கொண்டுட்டு வந்து அவர் அம்மாட்ட கொடுத்து தட்டெடுமான்னு சொல்லி அதுல கொட்டி அதை சமைச்சு அவர் வர வழியும் காத்துக்கு வந்து சாப்பிடுவாங்க. அப்ப அந்த கஷ்டம் தெரிஞ்சது, ஏழையினுடைய இது தெரிஞ்சது. அதனாலதான் ஏழையின் சிறப்புல நான் இறைவனை காண்கிறேன்லாம் பல படங்கள்ல பேசியிருப்பார் தலைவர். அதனால அவருக்கு வந்து அந்த ஒரு மாஸ் ஹீரோன்னா தமிழ்நாட்டுல அவருக்கு அப்புறம் இங்க யாருமே அப்படி ஒரு ஹீரோ இல்லை. இன்னைக்கு ரஜினிகாந்த்னு சொல்லலாம், பட் ரஜினி வந்து அந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஹீரோவா வர்றதுக்கு இயலாது. என்னைக்கு வர முடியாது. எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான். ஆனா இவர் விஜய் வந்து அவரு சுகமா வாழ்ந்துட்டார். ஏன்னா அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டது கொஞ்சம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப இல்ல, அவர் ஆரம்பத்துல மிக கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. எஸ்எஸ்சி எம்ஜிஆருடைய நாளை நமதுல இருந்து பல படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருந்தாங்க. 2வது இந்த அம்மாவும் மேட கச்சேரி தான் அவங்க அப்பா அம்மா அவங்க எல்லாம் ஆந்திரால. காரே கூட ஜெய்சங்கர் தான் ஃபர்ஸ்ட் கார் வாங்கி கொடுத்தார். ஸ்கூட்டர்ல கூட்டு போறத பார்த்துட்டு ஜெய்சங்கர், அவர் ஒரு நல்ல மனிதர், என்ன நீ இந்த மாதிரி போற, 2 குழந்தைய வச்சுக்கிட்டு ஆபத்தான பயணம், நான் கார் வாங்கி தரேன் அப்படின்னு. இல்லைண்ணே வேணாண்ணா, ஆமா ஒரு சகப்பனார ஃபியட்டு, நீ டியூ கூட கட்டிக்கோ, நீ இது மொதவா கூட நீ கொடு, நீ முதல்ல கார் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு கார் கொடுத்தாருனோம். இவங்க ஆந்திரால இருந்து வந்த குடும்பம், தெலுங்கு குடும்பம், அவங்க சம்சாரம். ஸோ அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே தெலுங்குக்காரவங்க தான். அதுக்கு அப்பயுமே வந்து அவங்க கிறிஸ்டினை தள்ளிட்டாங்க. ஆந்திரால இருந்து வரும்போதே கிறிஸ்டினோட தான் வந்தாங்க, மேடை பழிச்சு பேசினாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து அவன் ஏதோ கொஞ்சம் வேலை வெட்டி பார்த்தாங்க. அந்த குடும்பம் ஏதோ ஓரளவுக்கு வந்துச்சு. அதுல இவரு அப்பதான் மியூசிக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இவரு அவங்க வீட்டுல தங்கி இருந்தாரு. எஸ்எஸ்சி தங்கி அதுக்கப்புறம் காதல் கல்யாணம். குடும்பம் அவங்க குடும்பம் கொஞ்சம் வசதி, ஓரளவுக்கு மிடில் கிளாஸ். அவங்க சோபா, திருமதி சோபாவுடையது. இவங்க அப்புறம் லவ் மேரேஜுக்கு அப்புறம் பண்ணி மேடையில் 2 பேருமே மேடையில எல்லாம் இது பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன், பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் அதிகமா மதுரை இருந்தாலும் நான் இருந்த சென்னையில தான் அதிகமா இப்ப இவரு, நீங்க எம்ஜிஆர் அரசியல் அந்த 72 to 77 வரைக்கும் அவர் பண்ண அரசியல். இப்ப இவரு ஜனநாயகன் முடிவினோம்
அப்புறம் பிறந்த நாள் முடிக்கணும், மக்களை சந்திக்கிறதுக்கே இவ்வளோ இதாகுது. இந்த ஆனா எம்ஜிஆர்ன்றாங்களே, இந்த கம்பாரிசன் கேட்குறேன். ஐயோ, அதாவது நீங்க ஒரு பேச்சு சொன்னீங்க. எம்ஜிஆர்னா ஒரு எம்ஜிஆர் தான். அது இனிமே பிறக்கவும் முடியாது, இனிமே வரவும் முடியாது. அவரு மறைஞ்சிட்டாரு, அவ்வளவுதான். அப்ப இவர் எம்ஜிஆர் மாதிரி இவருக்கு அதாவது ஒரு நடிகர் வர்றாரு அப்படின்னா இந்த காலத்துல இன்னும் புரியாத ஜனங்கள் இருக்கு. ஒரு 100 பேர் அடிச்ச உடனே, சினிமால அடிச்ச உடனே அவன் பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது உண்மையில ஒருத்தன் கையை தொட்டா பட்டுன்னு அடிச்சிடுவானுங்க. அதெல்லாம் தெரியல. ரெண்டாவது, இப்ப ஒரு பெரிய அக்கப்போர் போயிட்டு இருக்கு எல்லாத்துலயும். அவர் பேசுனதுல பண்ருட்டி எம்எல்ஏ பேசுனது தப்பா ஒன்றும் அவர் பேசல. அவர் பேசுனது சரிதான். அந்த சிறு குழந்தைகள் வருது, அந்த குழந்தைகளுக்கு ஒரு பொன்னாடியை போத்துறாரு. அந்த குழந்தைய அப்படி இது பண்ணி ஹக் பண்றாரு. அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு பக்கத்துல வச்சு இப்படி தோல்ல கை போடுறாரு. இதெல்லாம் இந்த நம்ம தமிழர் இல்ல பன்ருட்டி வேல்முருகன் பேசுனதுல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஒரு 50 வயதை கடந்தவர், ஒரு தந்தை ஸ்தானத்துல, அவருக்கு 2 பசங்க, 2 பேருமே அந்த வர்ற குழந்தைகளோட வயசு ஜாஸ்தி. ரெண்டாவது, அந்த குழந்தைகள் தோல்ல தான் கை போடுறாரு. என்னைக்குமே பேரண்ட்ஸ் தோல்ல கை போட்டதே இல்லை. விஷுவலா பாருங்க. அதாவது சிறு குழந்தை 5 வயசா ஆயிடுச்சுனாலே தகப்பன் கூட அந்த குழந்தை, பெண் குழந்தைய தொடக்கூடாதுன்னு சொல்றது. அந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அவங்க ஒரு ஆசிரியர், ஒரு குரு, ஒரு தலைவன், ஒரு தந்தை, இந்த மாதிரி ஸ்தானத்துல, ஒரு தாய்மாமன், ஒரு சித்தப்பா, பெரியப்பா ஸ்தானத்துல தான் ஒருத்தர் சான்றிதழ் கொடுக்குறாரு, வெற்றியை பாராட்டுறாரு, ஊக்குவிக்கிறாரு. அந்த அடிப்படையில அவர் அந்த குழந்தைகளை பாராட்டுறதுக்கு தோல் மேல கை போடுறத இல்ல. இப்போ நான் ஒண்ணு. இன்னொன்னு சொல்லிடுறேன், வேல்முருகன் இந்த விஷயத்துல நான் மாறுபடுறேன். இன்னொரு விஷயம், அந்த பேரண்ட்ஸ் பத்தி அவர் யூஸ் பண்ண வார்த்தை, அவராலேயே அதை விட்டு கொடுக்க முடியல. அதனால நீங்க அரசியல்வாதி வேல்முருகன் மிக சிறந்த ஒரு, அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ ஜெயிக்கிறவங்களாம் சட்டசபையில நான் பார்த்துருக்கேன். ஆளுங்கட்சியை புகழ்ந்து தான் தீரணுன்ற மாதிரி நமக்கே காது இதாயிடும். ஆனா வேல்முருகன் அதுல வித்தியாசமானவர். டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த மாதிரி தான். அவங்க பேச வேண்டிய சப்ஜெக்டை பேசிடுவாங்க, நீங்க யாரா இருந்தாலும். ஆனா வேல்முருகன் இந்த விவகாரத்துல திமுக தலைமையை ஓரளவு திருப்திப்படுத்துறதுக்காக வழக்கமான தன்னுடைய பேச்சில இருந்து தடை பிறந்து விட்டாரோன்ற ஒரு நீங்க உங்களுக்கு அது சரியா படலாம். ஆனா பெருவாரியான மக்கள் அன்னைக்கு முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்தது. இல்ல. நானு ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சோ தெரியாம, இப்ப நான் காலேஜ்ல செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட், கோ எஜுகேட்டர். எவ்வளவு ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்கள் வேலை பார்த்தாங்க. குழந்தைகள் சரி, உங்கள்ட்ட பட்ட மதிப்புகளால உங்கள்ட்ட சான்றிதழ் வாங்குற குழந்தைகளை சான்றிதழ் தான் கொடுப்போமே. சரி, கை கொடுப்பாங்கன்னா கை மேக்சிமம் பெண்கள்கிட்ட நாங்க கை கொடுக்க மாட்டோம். இல்ல. இது ஒரு காலகட்டம். இன்னைக்கு எவ்வளோ நாகரிகம் எங்கெங்க போயிடுச்சு. முன்னெல்லாம் கணவரை வாங்க போங்க அத்தான்னு பேசுன காலம் போய் நீ வாடா போடான்னு பேசுற காலம் வரைக்கும் வந்துடுச்சு. அது வீட்டுல இருக்கலாமாப்ல, அவங்க குடும்பத்துக்குள்ள 1000 இருக்கலாம். இல்ல இந்த சில மாற்றங்களை நாம் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றது நம்முடைய எண்ணத்துல பிரச்சனையோன்றதுதான். ஏன்னா பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் கல்வி, இது எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறது இது போன்ற நம்ம பண்பாடு தனி. ஆனால் இது போன்ற விஷயங்களும் விமர்சிக்கிறீங்கன்னா குறைந்தபட்சம் பெண்கள் வெளியில வர்றதுலயும் சிக்கல் வரும். இல்ல, இப்போ நீங்க சொல்றது ஏற்புடையதா இருந்தாலும் கூட என்னால அதை டைஜஸ்ட் பண்ணிக்க இயலல. ஏன்னா இன்னொன்னு அவரு ஒரு காலம் இது எங்க தலைமுறையா இருக்கலாம். கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்க தலைமுறைகள் அந்த மாதிரி நடக்கலாம். என்னுடைய தலைமுறையில அது இல்லை. ஏன்னா எனக்கு 78 வயசு ஆயிடுச்சு இல்லையா. அப்ப நாங்கெல்லாம் சின்ன குழந்தைகள். நீங்க ஒரு காலத்துல விதவை கைம்பெண்களை வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது, சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, ட்ரெஸ்ஸில் அலங்காரங்கள்ல அதெல்லாம் காலங்காலம் மாறி அந்த மாதிரி பார்க்குற பார்வையே தவறுன்ற அளவுக்கு இன்னைக்கு பல விஷயங்கள்ல சாதிக்கிறாங்க. மறுமணம், ஏன்னா அந்த மாற்றங்கள் தான் இது. யானை பெண் அன்னைக்கே பாடிட்டார் பாரதியார். ஆனா நம்ம மாறுறதுக்கு 70-100 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற லெவல். நீங்க இஸ்லாமிய பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வரவே அவர்களுக்கு பல தடைகள் இருக்கும். இன்னைக்கு அவர்கள் கல்வியில முதுகலை பட்டம் பல விஷயங்களை சாதிக்கிறதுலாம் பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் வரணும். ஒரு பெண் கல்வி பெற்றால் அது அந்த குடும்பத்துக்கு, அது நம்ம நாட்டுக்கு குடும்பங்கள் சேர்ந்ததான சமூகம், நாடு. நம்ம கொஞ்சம் சப்ஜெக்ட் மாறிட்டோம். நீங்க எம்ஜிஆர், விஜய் அரசியல், இந்த அரசியல் இப்போ விஜயை பொறுத்த மட்டிலும் கூட்டம் வரலாம், நடிகர் என்ற முறையில் கூட்டம் வரலாம்.
அது ஓட்டா மாறுமானா மாறுறதுக்கு சான்சஸ் இல்லை. அவங்க நிறைய செட்டப் பண்ணி எல்லாம் பேச வைக்கிறாங்க. 2 விஷயம், அவருடைய பொதுச் செயலாளர் அதுக்கு தகுதியான ஒரு பொதுச் செயலாளரா தகுதி இல்லாதவராங்கிறத ஒரு பக்கம் விடுங்க. அந்த பொதுச் செயலாளர் எப்படி அங்க நடந்துக்கிறாரு, அவருக்கு எந்த விதமான ஒரு மரியாதையும் கிடையாது. இந்த எம்எல்ஏ ஒருத்தர் பழைய எம்எல்ஏ போய் ஜாயின் பண்ணாரு, ஸ்ரீதரன் பண்ணாரு, வில்சன் பண்ணாரு. இப்ப அந்த எம்எல்ஏ பண்ணி முந்தா நாள் நடந்து அதான் சொல்றேன், ஸ்ரீதரன் அவர் ஜாயின் பண்ணிட்டு பிரச பார்த்துட்டு வீட்டுக்குள்ள திரும்பணும்னா கேட்ட கேட்ட திறக்கவே இல்லையா. ரொம்ப நேரம் நின்றுட்டு அனாத மாதிரி நின்றுட்டு திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஃபோன் பண்ணியிருக்காரு பொதுச் செயலாளர், அந்த ஃபோன் பண்ணலையா. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம தோட்டத்துல பார்த்திருக்க முடியுமா? இல்ல கலைஞர் அணையா அடுப்பு மூடா கதவு. வந்தவங்க என்னைக்குமே அவங்க பிரச்சனை தீராம போனதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நம்ம விதவை பென்ஷனு, முதியோர் பென்ஷன்லாம் பாக்குறோம். இதுக்கு ஆரம்பமா இருந்தது எம்ஜிஆர்னு சொல்லலாம். நீங்க அவங்க வீட்டுல டெய்லி வாசல்ல ஒரு பெரிய கூட்டம், அவங்க குறைகளை சொல்லி அந்த ராமகிருஷ்ணன் மற்றவங்க எழுதிக்கிட்டு என்ன இதுவோ அதுக்கு பண்ற இதெல்லாம் நடந்திருக்கு. சாப்பாடு வர்றவங்களுக்குலாம் சாப்பாடு. அதனால நான் என்ன கேட்குறேன்னா, அதை தான் கேட்குறேன். இந்த அரசியல் அந்த அரசியல்னு வச்சுக்கிட்டு இவரை போய் அவரோட கம்பேர் பண்ணி போறாங்களே. எம்ஜிஆர் நேரடியாக மக்களை சந்திச்சார், பிரச்சாரம் போனார், பொதுக்கூட்டம் போனார், பத்திரிகையாளர்களை பார்த்தார். இது எதுவுமே இந்த சைடு நடக்கல. ஆனா கேட்ட என்னைக்கு ஒரு வீட்டு கேட்ட மூடிட்டானோ அவன் அரசியல் கேட்ட மூடிட்டான்னு அர்த்தம். திறந்து வீடு இருக்கணும், சரிங்களா? இதே கலைஞர் சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் அவர் வீடு திறந்துதான் கிடக்கும், அவரு சீஃப் மினிஸ்டர் இல்லைனாலும் திறந்துதான் இருக்கும். நான் என்னைக்கு போனாலும் நான் பாட்டுக்கு தான் போவேன். செக்யூரிட்டி இருப்பாங்க, இருந்தாலும் நான் என்ன தெரிஞ்சதுனால நான் என்ன போறாருன்னு விட்டுடுவாங்க. சண்முகநாதன் இருப்பாரு, தலைவரை பார்க்கணும் இல்லை பேசிட்டு இருக்காரு காமாட்சி, ஒரு 2 நிமிஷம் பாரு, 2 நிமிஷம் அவர் வந்துட்ட உடனே நீ போங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்படிதான் நடந்திருக்கும் கலைஞரோட. அதே மாதிரிதான் மூப்பனார் இருக்குன்னா மூப்பனாரு என்ன பக்கத்துலயே உட்காந்து வச்சுப்பாரு. அவரு அந்த அளவுக்கு என்ன நாயுடுன்னு என்பதுல தெரியும். வாழப்பாடி ராமமூர்த்தியும் என் கூட அப்படிதான் பாசமா இருந்தாரு. அதே மாதிரி வெங்கையா நாயுடும் என் கூட அப்படிதான் இருந்தாங்க பிஜேபியில. இன்னும் சொல்ல போனா அத்வானி எல்லாம் என் கூட ரொம்ப பாசமா இருந்தாரு. நான் இந்த செஞ்சி ராமச்சந்திரனுக்கு திரும்ப மினிஸ்டர் போஸ்ட் என்னாலதான் அது கிடைச்சது, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் வெங்கையா நாயுடு ஐயாட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவர் தான் அவங்ககிட்ட எல்லாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அப்பதான் நான் போய் அத்வானியை நேரடியா பார்க்கிறேன். அதுல இருந்து அவர் கூட ரொம்ப அவங்க குடும்பத்தோட பழகிட்டாங்க. ரொம்ப அத்வானி ரொம்ப, அதாவது தெய்வம்னு சொன்னா அதெல்லாம் அவர் தாங்க, அத்வானி தாங்க. அவ்வளோ மனுஷங்க, அவ்வளோ அந்த குடும்பம் அது மாதிரி. அவர் பொண்ணும் சரி, அவர் துணைவியாரும் சரி, அவரும் சரி, அவங்களோட நான் பழகினது எனக்கு பெரிய வாய்ப்பு. அதே மாதிரி வாஜ்பாய் அவர்களோட ஒரு மேடையில உட்காந்து பேசக்கூடியது எனக்கு அந்த அக்ரிகல்ச்சர் மீட்டிங், அவர் இந்த இது குறைச்சாரு, இன்ட்ரெஸ்ட் ஒரு 50 பைசா குறைச்சதுக்காக டெல்லியில் ஒரு மாநாடு போட்டிருந்தேன். நான் அப்போ விவசாய அணி தலைவராக இருந்தேன். ஸோ அதனால அதெல்லாம் எனக்கு நடந்தது. ஸோ அப்படிப்பட்ட தலைவர். அதே மாதிரி மதுரையில மாநாடு, காங்கிரஸ் மாநாடு போடும்போது யாரும் எதிர்பார்த்துக்கவே இல்லை. மூப்பனாரு குமரி ஆனந்த் 2 பேரும் கூட்டிட்டு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நான் உட்காந்துருக்கேன், ரைட் சைட்ல சிதம்பரம் உட்காந்துருக்காரு, அதுக்கப்புறம் அந்த அம்மா பாலி அந்த அம்மா உட்காந்துருக்கு, இந்த பக்கத்துல இவர் உட்காந்துருக்காரு தங்கப்பால். ஆனா நேரா என்கிட்ட கூட்டிட்டு வந்த உடனே மணவாடுன்னு இவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு மூப்பனாரு. உடனே ஓ நாயுடு ராயா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிருக்காரு. அவரு நரசிம்மராவ் யாரையுமே ஆக்ட் பண்ண மாட்டாரு, ஆக்ட் பண்ணிட்டாரு. பண்ணி கையை பிடிச்சிட்டு ராயா எட்டையா தாச்சஸ்தி வா உண்டையா அப்படின்னு சொல்லி என்ன தெலுங்குலயே பேசி கூட்டிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்து வந்தவங்க தான் நம்ம அரசியல் அன்னைக்கு. ஏன்னா நான் சொல்றது உண்மை நடந்தாலியான தங்கப்பாலுக்கு தெரியும், சிதம்பரம் பக்கத்துல தானே இருந்தாங்க, தெரியும் பாருங்க. அப்படியெல்லாம் கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட நம்ம பழகிட்டோம், அப்படியெல்லாம் இருந்திருக்கோம். இவர்கிட்ட அப்படி இல்லையே. அதுக்குதான் சொல்ல வரேன். இப்போ அவ்வளவு ஓப்பன் ஆக்டா இருந்ததுனால அவங்க பிரதமரா வர முடிஞ்சுச்சு. ஓப்பன் ஆக்டா இருந்ததுல இவர் தான் பிரதமர். காமராஜர் எப்படி செலக்ட் பண்ணாரோ அது மாதிரி மூப்பனார் இன்னார் பிரதமரா வரட்டும்னு செலக்ட் பண்ற நிலையில இருந்தாரு. எம்ஜிஆர் இங்க சீஃப் மினிஸ்டரா வரணும், கருணாநிதி தான் வரணும்னு அவர் அந்த நிலையில இருந்து அவர் தான் கருணாநிதி அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் எடுத்து வச்சாரு. இல்லைன்னா அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இவர் இல்லை, நாவலர் தான் சீஃப் மினிஸ்டர். இப்படி எல்லாம் ஒரு அரசியல்ல இருந்து காய் நவுத்துனா தான் அரசியல்ல ஜொலிக்க முடியுமே தவிர வெறும் கூட்டத்தை வச்சுக்கிட்டு மாத்திரம் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது பச்சையா சொல்லணும்னா
பன்றி எல்லாம் கூட்டம் கூட்டமா தான் வரும், ஆடுகளும் கூட்டம் கூட்டமா தான் வரும், மாடுகளும் கூட்டம் கூட்டமா தான் வரும். அதெல்லாம் ஓட்டு போடுமா அப்படின்னு ஒரு மேடையில ஒரு நண்பர் பேசினாரு. அது மாதிரிதான் இது ஆகுமே தவிர இது ஓட்டா மாத்த முடியாது. அதிகாரிகள்லாம் வந்து ஜாயின் பண்றாங்களா? ஐஆர்எஸ் ஜாயின் பண்றதுக்கு நான் படிச்சையா அதை வந்து ஒரு இதுல போட்டிருந்தான். எதுல போட்டிருந்தோம்னா புத்தகத்துல இல்ல, நான் போட்டது வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி படிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா இவரு தான் வந்து இன்கம் டாக்ஸ் இல்ல, அது தவறான தகவல். அவரே மறுத்துட்டாரு. ஆமா. சோ அது நான் பார்த்தேன். அப்ப அது ஆலோசனை சொல்லிருக்கலாம் அந்த ரைடு டைம்ல. இவர் அது முன்னாடியே நண்பரு. இப்ப ரைடு வருதுன்னா இன்கம் டாக்ஸ் ரைடு வருது என்ன இதுன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும், விஜய் பத்தி கேள்விப்பட்ட வரைக்கும், அவங்க நெருக்கமானவர்கிட்ட கேள்விப்பட்ட வரைக்கும், இன்கம் டாக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் விஜய் கிளீன் பக்காவா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளாம். நம்ம எந்த சர்ச்சையிலும் மாட்ட வேணாம் அப்பத்துல இருந்தே. அதனால அது பிரச்சனை இல்லை. ஆலோசனை அருண்ராஜ் சொல்லியிருக்கலாம். ஆனா ரைடு வந்தாருன்னு சொல்றாங்கல்ல, அது நம்ம ஊர் இன்னைக்கு அதான காலம். ஒருத்தன் போட்டா அது அப்படியே பரவி இது பண்றாங்க. சோ எது எப்படி இருந்தாலும் சார், அருண்ராஜ் வந்து ஒன்றிய அரசுல வேலை பார்த்தவர். அவர் வந்து ஒன்றிய அரசுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா இந்த கவர்மெண்டோட அவர் ரொம்ப அட்டாச்சா இருக்காரு. சரிங்களா? அப்படி இருக்கவரு அவர் இங்க வந்து இப்ப அவர் ஏதோ டைம்ஸ் பேசுனதாக 2ஆம் கட்டத்துல எனக்கு வேணும், பொறுப்பு வேணுங்கிற மாதிரி பேசி கொடுத்துட்டாங்க. என்ன பொறுப்பு? துணை பொதுச் செயலாளர், ப்ரொபகண்டா அண்ட் பாலிசி, அதாவது கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். இந்த மாதிரி பதவி நான் கேள்விப்பட்டதே இல்லை. கொள்கை பரப்பு செயலாளர் கேள்விப்பட்டிருக்கேன், ஜெயலலிதா உட்பட. ஆனா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஒருத்தர், கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து ப்ரொபகண்டா அண்ட் பாலிசியே இப்போ இது டிசைட் பண்றதுக்கு புதுசா ஒருத்தர் இப்பதான் எடுக்கிறாங்கன்னா, இவர்கள் எப்படி பாலிசி வச்சுக்கிட்டு 1.5 வருஷம் பாலிசி இல்லாம கட்சி நடத்தினாருங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் அவர் கட்சி அந்த மாநாடுக்கு அப்புறம் தானே சார் அந்த கட்சியை வெளியில தெரிய ஆரம்பிச்சது. முன்னாடி அவரை கொடி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு கட்சி ஆரம்பிக்க போறேன். இல்ல, அதுவே ஓடிடுச்சு இல்ல உங்களுக்கு. 1 வருஷம் கிட்டத்தட்ட நெருங்குறோம். நீங்க அந்த மாநாடே அவர் அறிவிக்கும் பொழுதே ஒரு 8 மாசம் கட்சி நடத்திட்டாங்க. ஏன்னா தேர்தலில் தான் போட்டியிடல, மற்றபடி கட்சியாக அவர்கள் அப்படியே தான் டிராவல் பண்ணியிருந்தாங்க. இப்போ விஜய் பொறுத்த மட்டும் வந்து நல்லவரா கெட்டவரான்னு நமக்கு அவ்வளவு ஒன்றும் தெரியாது, தீர்மானிக்க முடியாது, தீர்மானிக்க இயலாது. ஏன்னா அவர் எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் போய் கலந்துக்கிறல, கெட்ட காரியத்திலையும் கலந்துக்கிறல. எம்ஜிஆர் வந்து கட்சி தொண்டை வீட்டுல ஒரு சாதாரண நிகழ்ச்சி நடந்தா கூட போய் அட்டன் பண்ணுவார். கலைஞர் போவார். இன்னைக்கு ஸ்டாலினும் போறாரு பாருங்க. ஸ்டாலினும் சாதாரண இல்ல, எல்லா கட்சி தலைவர்களுமே 24 மணி நேரமும் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களோட ஏதோ கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. பத்திரிகையாளர் கூட, மக்கள் கூட எல்லாத்துக்குமே போறாங்க. 2வது பிரஸ வந்து சந்திக்கிறதுல வந்து எல்லாருமே தயக்கம் காட்டுறது இல்லை. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் வந்து பிரஸையை பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஸ்டாலின் பிரஸை பார்க்காததுக்கு ஏன்னா பிரஸ்ல வந்து இன்னைக்கு பழைய காலம் இல்ல, நீங்க எல்லாம் இருந்த காலம் இல்ல. இப்போ பிரஸ்ல வந்து கேட்கக்கூடிய கேள்விகளே வந்து ரொம்ப ஏட்டிக்கு பூட்டியா கேட்கிறான். அதாவது தர்ம சங்கடத்தை உண்டு பண்றான். பதிலும் சொல்லாமல இருக்க முடியாது, சொன்னாலும் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கொண்டு வந்து அப்ப என்ன, அதுக்காகத்தான் அது எதுக்கு இந்த இது நம்மள வினைய விலை கொடுத்து வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க, தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆனா விஜய்க்கு வந்து எதிர்காலம் இருக்குமா அப்படின்னாக்க அவர்கிட்ட பணம் இருக்கு, அவரு சம்பாதிச்ச பணம் இருக்கு, அவர் மாமனார் வீட்டு சொத்து இருக்குது. அது தவிர இப்போ எங்க கூட்டணி போறாரோ அங்க இருந்து ஒரு பணம் வரப்போகுது. கூட்டணி போவாரா எனக்கு அப்படிதான் தோணுது. இவரு அதாவது என்ன ஒரு இதுன்னா, பிஜேபி கூட போகாம அதிமுக கூட தான் நானு பிஜேபி கூட கூட்டணி இல்லை. அது முதல்லயே அப்பவே அவங்க கூப்பிட்ட போயிருக்கலாம், ஒரு 60-70 சீட் அது வாங்கிருக்கலாம். அது வந்து என்னன்னா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. அதாவது நீங்க புரோக்கர்ஸ், பாலிடிக்ஸ்ல புரோக்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இவர்கிட்ட கூட போய் 2 புரோக்கர் போய் பேசிட்டு வந்தாங்க. நான் ரொம்ப மதிக்கக்கூடிய சாமி கூட போனாருன்னு போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவரு இன்னைக்கு அதிமுகவில் அவர் ஒதுக்கப்பட்டிருக்காரு. அவருடைய பங்களிப்பை மத்திய அரசுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில அவர் ஒரு ஆளுமையா இருக்கிறாரு, போய் பாக்குறாரு. நீங்க கட்சியுடைய அதிமுகவுடைய வடிவங்கள் மாறிட்டே வருது. எம்ஜிஆர் காலத்து அதிமுக ஜெயலலிதா காலத்துல மாறுச்சு, ஜெயலலிதா காலத்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி காலம் தான் மாறுது. அப்ப பழையவர்கள் சில நேரம் ஒதுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு மரியாதை கொடுக்குற இடங்கள்ல போகிறதுல தப்பு இல்லைல்ல. எங்க போனாலும் நீங்க இன்னைக்கும்
அவர் எம்ஜிஆர் பக்தராக இருந்து மாறினதே கிடையாது. அது எப்படி மாறுவாரு? இப்ப நான் மாறுவேன்னா? அதுதான் சொல்றேன். எந்த கட்சிக்கு போனாலும், எந்த இதுக்கு திமுகவுக்கு போனா கூட அந்த அடிப்படைன்றது எம்ஜிஆர்ன்றது மாறாது. துரைமுருகனை கூப்பிட்டு கேட்டாலும் அவர் சொல்லுவார். எல்லாமே இதே சைதை துரைசாமி கேரளால எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டை வாங்கி புதுப்பிச்சு ஒரு விழா நடத்தினார். ரெண்டாவது, இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா சைதை துரைசாமிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 200 மேலதான் இன்னைக்கு IAS IPS அவங்க கல்லூரியில படிச்சவங்களே இருக்காங்க.